வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 9.8ல தேர்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் 2 + x - x square + y = 0 x axis and x = -3 x = 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது இங்கே வந்து ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன். எப்படி இந்த பேரபோலிக் நான் கண்டுபிடிச்சேன்? ஏன்னா எக்ஸுக்கு பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஒரு குறிப்பை வச்சே நீங்கள் இது பேரபோலிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கிராஃபை இங்கே வரையணும். சரியா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுங்கள், இந்த கிராஃப் வரைகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட்டுட்டு அந்த டயக்ராமுக்கு கீழே இந்த கொடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒய்யோட வேல்யூவை 0 பண்ணி எழுதிக்குங்க. அதாவது 2 + x - x square = 0ன்னு கிடைக்கும். அதாவது ஒய்யோட வேல்யூவை நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். y = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு -x², அப்புறம் x, அப்புறம் 2 என்ற அந்த ஆர்டரில் எழுதிக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு x² கோஎஃபிஷியன்ட் மைனஸாக இருக்குது, எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சாதாரண ஃபேக்டரைசேஷன் -2 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நடுவில் -1 போட்டுடணும் இல்லையா. 1 2s are 2, இந்த நடுவில் இருக்கிற குறிய பெரிய நம்பருக்கு போட்டுடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டாக வருது, சப்ராக்ட் பண்ணாலும் கரெக்டாக வருது. முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1, அதை பையில் போட்டுடணும். இது யூஷுவல் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு -1, பிகாஸ் இங்கே +1 இருக்கு இல்லையா, எக்ஸோட வேல்யூ -1. இன்னொரு எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே +2 இருக்கிறதுனால -2 இருக்கிறதுனால +2. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த கிராஃப் ஷீட்டில் குறிங்க. எங்கே இருக்குது -1 இங்கே, அப்புறம் எக்ஸோட வேல்யூ 2 இங்கே. இப்போ நீங்கள் பேரபோலா வரைய தயாராகிட்டீங்க. இப்போ மேலே இருந்து அப்படியே ஒரு கர்வேச்சர் லைன் அப்படியே வந்து இந்த -1 வழியாக பாஸ் ஆகி அப்படியே திருப்பி இந்த 2 வழியாக மேலே இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பேரபோலா நீங்கள் வரைஞ்சிட்டீங்க. இப்போது இந்த பேரபோலாவில் ஏரியா எங்கே இருக்குன்னு லிமிட்டை பார்க்கணும். இப்போ லிமிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். x = -3லேருந்து x = 3 வரைக்கும் இருக்கிற ஏரியாவை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போது x = -3 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும் இல்லையா, -3. இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த ஏரியாவை நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து எது வரைக்கும் ஏரியா போகுது, 3 வரைக்கும் போகுது. 3ன்றது எங்கே இருக்கும்னு பாருங்கள், இங்கே இருக்கும் இல்லையா. அப்போ 3லேருந்து மேலே ஒரு லைன் வரைஞ்சி இங்கே கொஞ்சம் ஏரியா கவர் ஆகுது இல்லையா, இதையும் ஷேட் பண்ணிக்கணும். இந்த -3க்கும் +3க்கும் இடையில் இங்கேயும் ஏரியா பாருங்கள் கவர் ஆகுது, இதையும் ஷேட் பண்ணிக்கணும். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். இதை பொறுமையாக கவனிச்சிட்டே வாங்க, நல்லா புரியும். சரியா? இப்போது இந்த படத்துக்கு மேலே அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிற அந்த முக்கிய குறிப்பெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போது இந்த ஷேட் பண்ண ஏரியாவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார்முலா ரைட் பண்ணுறேங்க. நீங்கள் A = ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தனி வீடியோவை போட்டிருக்கோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா எங்கே தொடங்குது, -3ல் தொடங்கி -1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது இல்லையா, இந்த ஏரியாவை சொல்கிறேன், ஏரியா 1. இது எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருக்குது. எக்ஸ்ஹெச்சில் லிமிட் இருக்கிறதுனால dx போட்டுக்கணும். அது எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருக்கிறதுனால ydx. அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா -1ல் தொடங்கி 2 வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த ஏரியா 2ன்னு வச்சுக்கிறேன். அதில் எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே இருக்கிறதுனால -ydx அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. அடுத்து 2ல் தொடங்கி 3 வரைக்கும் ஒரு ஏரியா இருக்குது, இதை ஏரியா 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 2ல் தொடங்கி 3 வரைக்கும் ஏரியா இருக்குது, அதுக்கு ஃபார்முலா வந்து பரப்பு எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருக்கிறதுனால +ydx அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ ஏரியா 3ஆக பிரியுது. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு வேலையை பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நோ ப்ராப்ளம். அடுத்த இன்டகிரேஷனில் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு -yயை நம்ம +yயாக மாற்றணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 லிமிட்டையும் இடம் மாற்றிக்கணும். இடம் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு +ydx அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். இப்போ இந்த கணக்கு அப்படியே போட்டுகிட்டே போனால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 3. தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு போட்டு ஹோல்டு பண்ணிடலாமா. ஓகே, இப்போ A1ஓட வேல்யூ மட்டும் எடுத்துக்கங்க. A1ஓட வேல்யூ என்ன, -3 to -1 ydx.
இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தானே இன்டெகிரேட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா கொஷினில் இருக்கும். கொஷினில் பாருங்கள், ஒய்யோட வேல்யூ வேணும்னா இதெல்லாம் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும், அந்த ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, நான் இங்கே ரைட்டில் எழுதி வைக்கிறேன். ஒய்யோட வேல்யூ வேணும்னா 2 அங்கே -2ஆக போயிடும். ப்ளஸ் எக்ஸ் பார்க்குறீங்களே அது அங்கே -எக்ஸாக போயிடும். -x² பார்க்குறீங்களே அது அங்கே +x² போயிடும். இதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இந்த ஒய்யை நீங்கள் எழுதிக்கலாம். ஆமாம், x² -x -2 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ண வேண்டியது தான் வேலை. x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3, எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x² 2, கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் அது கூட இங்கே x சேரும். லிமிட் பாருங்க, -3 to -1. இப்போ அப்பர் லிமிட் கொடுத்துட்டுனா லோயர் லிமிட் கொடுக்கணும். எக்ஸுக்கு -1 கொடுங்க. -1 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? -1/3 மைனஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் +1/2 -1 இங்கே எக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா +2 ஆகிடும். இது வரைக்கும் ஒரு ப்ராக்கெட். அப்பர் லிமிட் முடிச்சிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட்டோட வேல்யூ கொடுக்க போகிறேன். -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -3 கியூப் பண்ணால் -27/3 இருக்குது. -3 ஸ்கொயர் பண்ணால் 9/2. அடுத்து மைனஸ் இந்த இடத்துல எக்ஸு கொடுக்கும்போது 3 2s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 ஆகிடும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை அப்படியே எழுத போகிறேன், செகண்ட் ப்ராக்கெட்டை குறி மாற்றி எழுத போகிறேன். ஏன்னா வெளியே இருக்கிற மைனஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல இதை வேணால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 9 3s are 27, ஒரு 3 3 9 3 27. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? +9. ஓகே, மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், ஏன்னா மைனஸ் உள்ளே பெருக்கிறேன். +6 -6 ஆகிடும். இப்போது /3ல் இருக்கிறதுலாம் பாருங்களேன், இங்கே /3 இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைல்ல, அதனால் அதை அப்படி தனியாக எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது, இங்கே 9/2 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ல. 9ல் 1 போச்சுன்னா 8/2 அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம். அப்புறம் ஒரு +2 இருக்குது, +9 இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 2 9 ஆட் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 9ல் 6 போச்சுன்னா 3, 3 ஒரு 2வும் 5. இதை எடுத்து இது கூட கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். அப்போது -1/3 4 + 5 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது கிராஸ் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 9 3 27, 27ல் 1 போச்சுன்னா 26/3 ஸ்கொயர் யூனிட்னு சொல்லி இந்த ஏரியாவை தனியாக போட்டுட்டோம். ஓகே, அடுத்து ரெண்டாவது ஏரியாவை எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஏரியாவோட வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க, 2 to -1 y dx. ரெண்டாவது ஏரியாவோட வேல்யூ இன்டகிரேஷன் 2 to -1 y dx இல்லையா. இப்போது ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், x² - x -2, x² - x -2 அப்படின்றது தான் ரெண்டாவது ஏரியா இல்லையா, அதாவது ஒய்யோட வேல்யூ. ஓகே, இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3, எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x² 2, -2 இன்டகிரேட் பண்ணால் -2x. இப்போ இங்கே லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். -1 எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1/3 கிடைக்கும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1/2. இங்கே -1 கொடுத்தீங்கன்னா +2 ஆகிடும். இந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து -2 கியூப் பண்ணால் 8/3 மைனஸ் எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அப்போ 4/2ன்னு கிடைக்கும். 2 2s are -4ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை அப்படியே எழுதுங்க, செகண்ட் ப்ராக்கெட்டை குறி மாற்றி எழுதுங்க, சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அந்த நேரத்தில் இந்த கேன்சலேஷன்ஸ்லாம் பண்ணிடலாமா? 2, அப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா அது +2 ஆகிடும். இப்போ இங்கே -4 + 4 ஆகிடும், ஏன்னா வெளியே இருக்கிற மைனஸை உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் டிக் பண்ணுற பாருங்களேன், இது ரெண்டுத்துலேயும் காமனாக கீழே 3 இருக்குது. அப்போ நியூமரேட்டர்ஸை சிம்பிளிஃபை பண்ணால் -9/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்புறம் -1/2 வேறு எங்கேயும் இல்லை, அது அப்படியே எழுதிக்கிறேன். 2 2 4 இதை ஆட் பண்ணால் 8 வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6 வரா மாதிரி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிடலாமா? கீழே 2ஆல் பெருக்குனா 6 வரும், அப்போ மேலே 18/6, மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே 6 வரணும்னா மேலே கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
இங்கே 6 வரணும்னா மேலே கிடையும் 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 6 8 48 பை 6ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது கீழே பொதுவாக 6 போட்டுட்டு -18 -3 நம்ம -21ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 48ல் 21 சப்ராக்ட் பண்ணால் 7 2 27ன்னு கிடைக்குது இல்லையா? 27 பை 6. 27 6 நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 3 2 3ன்னு கேன்சல் பண்ணால் 9/2 ஸ்கொயர் யூனிட்னு ரெண்டாவது ஏரியாவும் கிடைச்சிருச்சு. இந்த கணக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் போட போட ஈஸியாகிடும். இப்போ தேர்ட் ஏரியாவை எஸ்டிமேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஏரியா பாருங்க, 2 2 3 ydx. தேர்ட் ஏரியா 2 2 3 ydx. இப்போ ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அதே ஒய்யோட வேல்யூ தான். ஒய்யோட வேல்யூ என்ன யூஸ் பண்ணோம்? x² - x -2. x² - x -2 into dx. இப்போ x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3. x இன்டகிரேட் பண்ணால் x² 2. 2 இன்டகிரேட் பண்ணால் 2x. 2 2 3. அப்பர் லிமிட் 3 யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸுக்கெலாம். அப்போ 27/3 அப்படின்னு இங்கே கிடைக்கும். மைனஸ் இங்கே 9/2ன்னு கிடைக்கும். இங்கே -6ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்பர் லிமிட் யூஸ் பண்ணிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணுங்கள். இங்கே 2 கியூப் பண்ணால் 8³ 3 -4/2 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சலேஷன் பண்ணதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணிடலாம். இப்போது 3 எடுத்து இது கூட அடித்தா 9 வந்துடும். 2 எடுத்து 4 கூட அடித்தா 2 வந்துடும். அப்போ 9 - 9/2 -6 வெளியே இருக்கிற மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். -8/3 +2 -4 +4ஆக மாறிடும். இப்போது 9/2 வேறு எங்கேயும் இல்லை, அப்படியே எழுதிடலாம். -8/3யும் அப்படியே எழுதிடலாம். இப்போ 2 ஒரு 4 ஆட் பண்ணால் 6. அந்த 6க்கு இது 6 கேன்சல் பண்ணிக்கிறேன். +9 இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கு LCM 6 வர மாதிரி மேலே கீழே 6 வர மாதிரி மேலே கடி பிரிக்கலாம். கீழே 6 வரணும்னா மேலே கடியும் 3ஆல் பெருக்கலாம். -27/6. ஓகே, மைனஸ் இங்கே 2ஆல் பெருக்குனா 6 வரும் இல்லையா? 16/6. இங்கே 6ஆல் பெருக்குனா 6 வரும். 6 9 54. அப்போ 54/6. ஓகே, இப்போது கீழே ஃபுல்லாக 6 இருக்குது. மேலே இந்த 27யும் 16யும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். -27 -16. அப்போ இங்கே 3 1 43ன்னு கிடைக்குது. -43 + 54. இப்போ 54ல் 43யை சப்ராக்ட் பண்ணும்போது 1 1, அதாவது 11ன்னு கிடைக்குது. ஓகே, 11/6 அப்படின்னு தேர்ட் ஏரியா கிடைக்குது. ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓவரால் ஏரியா கண்டுபிடிக்கணும்ல. அப்போது A1 + A2 + A3 3 ஏரியாவையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏரியாவோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஏரியா நமக்கு 26/3ன்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஏரியா 9/2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 26/3 + 9/2. தேர்ட் ஏரியா 11/6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 6 வர மாதிரி கீழே நம்ம மாற்றிக்கணும், அதாவது LCM எடுக்கிறோம். இப்போ மேலே இங்கே 2ஆல் பெருக்குனா வரும் இல்லையா? 6. அப்போது 52/6. இங்கே 3ஆல் பெருக்குனா தானே 6 வரும் கீழே. அப்போ மேலே 3ஆல் பெருக்குங்க. 9 3 27/6. இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது, அப்படியே போட்டுடலாம். இப்போ நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம், பிகாஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ 52 27 11 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இங்கே 10க்கு 0 மிச்சம் 1 6 9 கிடைக்குது. 90/6ன்னு கிடைக்குது. ஓகேவா? 1 6 6 15 6 90. அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். கொஞ்சம் இந்த சம் லென்த்தியாக இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து போடும்போது ஈஸியாக இருக்கும். பட் இது ஒன்றா போட்டு கொஞ்சம் இதை விட ஸ்டெப்ஸ் கம்மி பண்ண முடியும். பட் ஒன்றா போடும்போது ரொம்ப கரெக்ஷன்ஸ் வருது. அதனால் நீங்கள் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணுறது தான் வெரி பெஸ்ட். இது இம்பார்ட்டன்ட் சம் தான். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.